இந்த பிபிசிஎல் எல்பிஜி டேங்கர் வந்து டாப்பிள் ஆயிருக்கு. அந்த சைடில் டேர்ன் பண்ணும்போது டாப்பிள் ஆகி வாலில் நிறுத்தி அது வந்து இப்போ வந்து வால்லேருந்து கொஞ்சம் நகர்த்தி இருக்கும். இந்த லீக்கேஜஸ் இருந்தது, லீக்கேஜஸ் டெம்பரரியாக இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இஆர்வி வெஹிக்கிள் வந்து இட் இஸ் இஆர்வி எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் ஐஓசிஎல் ட்ரிச்சி. ஸோ அந்த வெஹிக்கிள் வந்தவுடனே எவாக்குவேஷன் வில் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடியே லோக்கலி டெம்பரரி பம்ப்ஸை வச்சு எவாக்குவேட் பண்ண முடியுமாங்கிற அந்த கேஸஸ் எல்லாத்தையும் இப்போ 7 kg ப்ரெஷரில் இருக்கு. அதை எவாக்குவேட் பண்ண முடியுமாங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். என்டிஆர்எஃப் டீம் இஸ் ஆன் தி ஜாப். கலெக்டரேட்லேருந்து கலெக்டரும் வந்து he has deployed his revenue staff for evacuation around the place. இந்த பிளேஸை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ இதில் டெம்பரரியா நம்ம வேற பம்பை வச்சு 2-3 டேங்க்ல என்ன பிகாஸ் இட் இஸ் ஹையர் இன் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து 2-3 டேங்க் தேவைப்படும். ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எடுக்கப்பட்டு இருக்கு. டெம்பரரியா வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த லீக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். 18 tons எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அதுக்குள்ள இருக்கிறது. எவ்வளவு வெளியில போயிருக்குங்கிற தகவல் சொன்னாங்களா? அது ஒன்றும் இப்போ அவங்களால எடுக்க முடியல. தே ஜஸ்ட் மானிட்டரிங் தி ப்ரெஷர் அந்த இந்த இடத்துல எவ்வளவு லீக்கேஜ் இருக்குங்கிறது மட்டும் பார்த்திருக்காங்க. பட் நவ் டெம்பரரிலி லீக்கேஜ் ஹஸ் பீன் ஸ்டாப். பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் கட்டுக்குள் தான் இருக்கு. எவாக்குவேஷனும் நம்ம அங்கங்க சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். டிராபிக் டைவர்ஷன் ஹஸ் பீன் கிவன். எல்லா இடத்துலயுமே டிராபிக் டைவர்ட் பண்ணிருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு டிராபிக்கை டைவர்ட் பண்ணிருக்கோம். என்னங்க அவங்க பிளான்ட் பீலமேடு தான் கொண்டு போவாங்க. தேங்க்யூ.